अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 24/3/2024 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 13/3/1998. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு होली शब्द के अर्थ स्वरूप में स्थित होना अर्थात बाप समान बनना. होली என்ற வார்த்தையின் அர்த்த स्वरूபத்தில் நிலைப்பது என்றாலே பாபாவிற்கு சமமாக ஆவதாகும். आज बाप दादा अपने होलीएस्ट, हाईएस्ट और रिचेस्ट इन द वर्ल्ड बच्चों को चारों तरफ देख रहे हैं. என்று பாப் தாதா தன்னுடைய ஹோலியஸ்ட், ஹையஸ்ட், ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்ட் குழந்தைகளை நாலா பக்கங்களிலும் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். चाहे साकार में सम्मुख है, चाहे दूर बैठे दिल से समीप है. சாக்காரத்தில் எதிரில் இருந்தாலும் சரி, தூரத்தில் இருந்தாலும் இதயத்தில் அருகாமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு चारों ओर के बच्चों को நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு தேக் ஹர்ஷித் ஓத்தே ரஹத்தே ஹேன் பார்த்து பாப் தாதா புன்முறுவல் பூத்து கொண்டே இருக்கின்றார்கள். हर एक बच्चा ऐसा होलियस्ट बनता है. ஒவ்வொரு குழந்தைகளும் கூட அவ்வளோ होलियस्टाக ஆகின்றார்கள். सोरे काल्प में और कोई भी ऐसा महान पवित्र आत्मा न बना है न बन सकते हैं. முழு கல்பத்திலையும் பட அப்படிப்பட்ட மகான் பவித்திர ஆத்மா ஆக இதுவரைக்கும் யாரும் ஆகவும் இல்லை, இனி ஆகவும் முடியாது.
समय प्रति समय धर्म आत्माएं महान आत्माएं पवित्र रहें. நேரத்திற்கு ஏற்ப தர்ம ஆத்மாக்களும் சரி மகான் ஆத்மாக்களும் சரி பவித்திரமாக இருந்தார்கள். लेकिन ஆனால் இன்னொக்கி பவித்திரता और आपकी पवित्रता में अंतर है. அவங்களுடைய தூய்மை மற்றும் உங்களுடைய தூய்மையில் வித்தியாசம் இருக்கின்றது. इस समय आप पवित्र बनते हो. इसी पवित्रता की प्राप्ति व प्रारब्ध भविष्य के अनेक जन्म तक तन मन धन संबंध संभव और साथ में आत्मा भी पवित्र है. இப்போ நீங்கள் தூய்மையாக ஆகின்றீர்கள். அதனுடைய பிராப்தியானது பிராலப்தமானது எதிர்காலத்தில் பல ஜென்மங்களுக்கு உடல் மனம் பொருள் சம்பந்தம் தொடர்பு இது எல்லாத்தும் கூட ஆத்மாவும் தூய்மையாக ஆகிறது. शरीर भी पवित्र हो और आत्मा भी पवित्र हो. शरीरமும் தூய்மையாக இருக்கணும் ஆத்மாவும் தூய்மையாக இருக்கணும். ऐसे पवित्रता आप आत्मा प्राप्त करती हो. அப்படிப்பட்ட தூய்மையை தான் நீங்கள் ஆத்மாக்கள் பிராப்தி அடைகின்றீர்கள். मन वचन कर्म तीनों ही पवित्र बनने से ऐसी प्रारब्ध प्राप्त होती है. உங்களுடைய எண்ணம் சொல் செயல் மூணுலையும் நீங்கள் தூய்மையாக ஆகின்ற காரணத்தினால தான் அப்படிப்பட்ட பிராலப்தத்தை நீங்கள் அடைகின்றீர்கள். तो ऐसे होलिएस्ट आत्माएं हो. அப்படிப்பட்ட ஹோலியஸ்ட் ஆத்மாக்களாக இருக்கின்றீர்கள். अपने को ऐसे श्रेष्ठ होली शास्त्र समझते हो. தன்னைத்தான் அப்படிப்பட்ட சிரேஷ்டமான ஹோலியஸ்ட் ஆத்மாவாக அறிந்திருக்கின்றீர்களா? अभी बने हैं या बन रहे हो. இப்போ ஆகி விட்டீர்களா இல்லை ஆகிக்கொண்டே இருக்கின்றீர்களா? பன்னா சகஜ யா தொட தொட முஸ்கில்ல. சரி ஆவது சகஜமா இல்லை கொஞ்சம் கஷ்டமா? लेकिन कल्प पहले भी बने हैं और अभी बनना ही है. கல்பத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆகியிருந்தீங்க இப்பயும் ஆகியே தீர வேண்டும். ஆக பிராமணனுடைய சன்ஸ்காரம் என்ன? ஆகியே தீர வேண்டும். பக்கா யா தொட தொட சல்தா. இதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா இல்லை பரவாயில்லையா? நெய் கிடையாது. சொப்பன் மாத்திரபா பவித்திரத்தா சமாப்த ஓனி. கனவுல கூட அப்பவித்திர தன்மையானது முடிவடைந்தே ஆக வேண்டும். இத்தனா நிச்சயனா அவ்வளோ நிச்சயம் இருக்கின்றதல்லவா? ஆஜ் பண்றே அவர் கல்லி பஞ்சாயங்கே. இன்னைக்கு ஆகி கொண்டே இருக்கிறோம் நாளைக்கு கண்டிப்பாக ஆகிவிடுவோம். तो होलिएस्ट भी है और हाईएस्ट भी है. அப்போ நீங்கள் ஹோலியஸ்டாகவும் இருக்கீங்க ஹையஸ்டாகவும் இருக்கிறீங்க. ऊंचे ते ऊंचे बाप के बच्चे ऊंचे ते ऊंचे हैं. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையினுடைய குழந்தைகள் உயர்ந்ததிலும் உயர்ந்தமானவர்கள். ஹையஸ்ட் பந்தே தப் பூஜே ஜாத்தேவோ. எப்போ நீங்கள் ஹையஸ்டாக ஆகிறீங்களோ அப்போ தான் பூஜிக்கப்படுகின்றீர்கள். चाहे आजकल के हाईएस्ट आत्मा है सकामी राज्य थे अब तो नहीं है. இன்னைக்கு உலகத்தில் ஹையஸ்டாக இருக்கக்கூடியவங்க கூட ராஜாக்கள் இருந்தாங்க முதல்ல, இப்போ கிடையாது. चाहे प्रेसिडेंट हो चाहे प्राइम मिनिस्टर हो लेकिन वो पूज्य नहीं बनते. அவங்க பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி தான் இல்லை பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி தான், ஆனால் பூஜைக்கு தகுந்தவங்கள ஆகலை. आप पूजे बनने वाले आत्माओं के आगे பூஜைக்கு தகுந்தவெல்லாம் ஆகக்கூடிய ஆத்மாக்களாக உங்களுக்கு முன்னாடி பூஜாரி பன் நமன் அவர் பூஜன் கர்த்தே ஹே. பூஜாரி ஆயிட்டு வணக்கம் செலுத்துகின்றார்கள் பூஜ்யம் செய்கின்றார்கள். अभी भी स्वराज्य अधिकारी बनते हो और भविष्य में राजाओं का राजा बनते हो. இப்போ கூட நீங்கள் ஸ்வராஜ்ய அதிகாரிகளாக ஆகின்றீர்கள். எதிர்காலத்தில் ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆகின்றீர்கள். तो ஆக ऐसे हाईएस्ट पद प्राप्त करते हो. அப்படிப்பட்ட ஹையஸ்ட் பதவியை பிராப்தி அடைகின்றீர்கள். साथ में रिचेस्ट इन द वर्ल्ड हो. கூடையே நீங்கள் உலகத்திலே பெரிய செல்வந்தர்கள். आपका टाइटल ये பதம் மா பதம் பதி. ஏன்னா உங்களுடைய டைட்டிலே என்ன? பத்மாபதம் பதி.
ऐसे खजाना है जो अरबपति करपति अरब खरब से भी ऐसे खजाना प्राप्त नहीं कर सकते. உங்கள்கிட்ட அவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்கிறது, கோடி என்ன பல கோடி என்ன, அவங்க கூட இந்த அளவுக்கு பிராப்தி அடைய முடியாது பொக்கிஷங்களை. आप श्रेष्ठ आत्माएं भाव द्वारा ऐसे आप भाग्य बना रहे हो. நீங்கள் சிரேஷ்டமான ஆத்மாக்கள் பாபா மூலமாக அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டீர்கள். ஜோ அனுபவ கர்த்தேவோ, அனுபவமும் செய்கின்றீர்கள். ஆர் வர்ணன் பி கர்த்தேவோ, அதை நீங்கள் வர்ணனை கூட செய்கின்றீர்கள். ஹமாரே கதம் மே பதம் ஹே, நம்மளுடைய ஒவ்வொரு அடியிலையும் பதம் இருக்கின்றது. கதம் மே பதம் மே யா சௌ ஹஜார், ஒவ்வொரு அடியிலையும் எல்லையற்ற அளவா, இல்லை 100 அல்லது 1000? ऐसे कोई बड़े से बड़े मिलियनर भी इतनी कमाई नहीं कर सकता. பெரியிலும் பெரிய கோடீஸ்வரர்கள் கூட இவ்வளோ வருமானத்தை செய்ய முடியாது. கதமே கித்தனா டைம் லகேகா, சரி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க எவ்வளோ நேரமாகும்? கதம் உட்டாவோ கித்தனா சமயம் லக்தா, சரி காலை தூக்குங்க எவ்வளோ நேரமாகுது? செகண்ட், ஒரு வினாடி. சலோ 2 செகண்ட் கேதோ, சரி 1 நிமிடம், ஒரு வினாடி கிடையாது 2 வினாடின்னு கூட வச்சுங்க. ஆக 2 செகண்ட் பி காவோ தோ 2 செகண்ட் மே பதம். ஆக 2 வினாடியில் பதம். சாரே தின்மே கித்தனே பதம். அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக எத்தனை ஸ்டெப் எடுக்கிறீங்க? ஹிசாப் கரோ, கணக்கு பாருங்கள். ஐசே கோய் மில்லியனர் ஜோ இத்மே கமாய் கரே, அப்படிப்பட்ட கோடீஸ்வரர் யாராவது இருக்காங்களா ஒரு நாளில் இவ்வளோ வருமானம் செய்கிறவங்க? ஐசா கோய் ஹோகா, அந்த மாதிரி யாராவது இருக்க முடியுமா? ஸோ ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்டு है. அப்போ நீங்கள் என்ன ஆகிட்டீங்க? रिचेस्ट इन द वर्ल्ड. और आपका ऐसे खजाना है जो आग भी नहीं जला सकती, पानी डुबो नहीं सकता, चर्च लूट नहीं सकता, राजा भी खा नहीं सकते. உங்களுடைய பொக்கிஷங்கள் அப்படிப்பட்டது, யாரும் அதை எரிக்கவும் முடியாது, தண்ணியில் முழுடிக்கவும் முடியாது, கொள்ளடிக்கவும் முடியாது, ராஜா கூட அதை சாப்பிட முடியாது. आपका ऐसा खजाना है, அப்படிப்பட்ட பொக்கிஷம் உங்களோட. ऐसे खजाना स्पोर्ट्स संगम में ही प्राप्त करते हो. அப்படிப்பட்ட பொக்கிஷங்களை இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் பிராப்தி அடைகின்றீர்கள். तो ஆக अपना ऐसा सोमान स्मृति में रहता है, அப்படிப்பட்ட சொமானம் உங்கள் நினைவில் இருக்கின்றதா? हाँ या ना, எஸ்ஸா இல்லை நோவா? पीछे वाले हाथ हिला रहे हैं, பின்னாடி இருக்கவங்க கையை ஆட்டுகின்றார்கள். பிச்சையில் ஆராம்சே பேட்டே ஹோனா, பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் வசதியாக உட்காந்துருக்கீங்க தானே. ரிச்சஸ் இந்த வேர்ல்டு ஹோ தோ ஆராமே ஆராம். எப்போ நீங்கள் ரிச்சஸ் இந்த வேர்ல்டாக இருப்பீங்களோ அப்போ ஓய்வே ஓய்வு தான். बड़े से बड़ी यूनिवर्सिटी में भी ऐसे कोचों में पढ़ाई पढ़ने के लिए नहीं बैठते हैं. பெரிய யூனிவர்சிட்டியாக இருந்தால் கூட இவ்வளோ பேர் அங்கே படிக்க உட்கார்றதில்ல. லேக்கின் நான் பெக்கர் டு பிரின்ஸ் ஹோ. ஆனால் நீங்களாம் யார்? பெக்கர்லேருந்து பிரின்ஸ் ஆகிறவங்க. பெக்கர் பி ஹோ அவர் பிரின்ஸ் பி ஹோ. நீங்கள் ஒரு பக்கம் பெக்கராகவும் இருக்கீங்க, இன்னொரு பக்கம் பிரின்ஸாகவும் இருக்கிறீங்க. சர்வ தியாகமானா பெக்கர், எல்லாவற்றையும் தியாகம் செய்து விட்டீர்களானால் யார் நீங்கள்? பெக்கர். சர்வ பிராப்தியா அர்த்தாத் பிரின்ஸ், அனைத்து பிராப்திகளும் உங்களுக்கு கிடைத்து விட்டது என்றால் நீங்கள் யார்? பிரின்ஸு. பினா தியாகே இத்தனா படா பாக்ய நஹி மில்தா ஹை. பாக்யம் அடையணுன்னா தியாகம் பண்ணணும். தியாகம் இல்லாமல் பாக்கியம் கிடைக்கவே கிடைக்காது. தியாகை பாக்கியம் இல்லாத, தியாகத்துக்கு தான் பாக்கியம் கிடைக்கின்றது. தன் மன் தன் சம்மன் சபி தியாகிக்கிய, உடல் பொருள் மனம் சம்பந்தம் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுறீங்க. அர்த்தாத் தியாகம் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்? பரிவர்த்தன் கியா, மாற்றி விட்டீர்கள். தன் மேராக்கே பஜாய தேரா கியா, எனது உடல் என்பதற்கு பதிலாக உன்னுடைய உடலாக ஆக்கிவிட்டீர்கள். मन धन संबंध एक शब्द परिवर्तन होने से मेरे के बजाय तेरा क्या है. அது மனசாகட்டும், செல்வமாகட்டும், சம்பந்தமாகட்டும், எல்லாத்துலேயும் ஒரு வேர்டை தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க. எனது என்பதுக்கு பதிலாக உனதுன்னு சொல்லிட்டீங்க.
ஏக் शब्द பரிவர்த்தன் செஞ்சது என்னமோ ஒரு வார்த்தைக்கான மாற்றம் தான். लेकिन इसी त्याग से भाग्य के अधिकारी बन गए. இந்த தியாகத்தினால தான் நீங்கள் பாக்கியத்தினுடைய அதிகாரிகளாக ஆகிவிட்டீர்கள். तो भाग्य के आगे ये त्याग क्या है? பாபா கேட்குறாங்க, உங்களுடைய பாக்கியத்துக்கு முன்னாடி இந்த தியாகம் என்ன? छोटी बात है या थोड़ी बड़ी भी है? அது சின்ன விஷயமா இல்லை கொஞ்சம் பெரிய விஷயமா? கபி படி படி ஹோ ஜாத்தி, சில நேரம் அது பெருசாக உங்களுக்கு ஆயிடுது. தேரா कहना माना बड़ी बात को छोटा करना. உனது என்று சொல்வது என்றாலே என்ன அர்த்தம் தெரியுமா? பெரிய விஷயத்தை சின்னதாக ஆக்குகிறது. மேரா कहना माना छोटी बात को बड़ी करना. எனது அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ன விஷயத்தை பெருசாக ஆக்குவது. ஆக ஒரு வேர்டில் எவ்வளோ சேஞ்சஸ் பாருங்கள். कभी क्या भी हो जाए 100 हिमालय से भी बड़ी समस्या आ जाए. பாபா சொல்கிறாங்க, என்ன ஆனாலும் சரி, 100 இமயமலையை விட பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, ஆனால் தேரா कहना और पहाड़ को रूई बनाना, உன்னோட அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா மலையை பஞ்சாக ஆக்குவது. ராய்வி நீ பாபா சொல்கிறாங்க, கடுகு கூட கிடையாது, பஞ்சாக. ஜோ ரூய் செகண்ட் மே உड़ जाए, அப்போ அந்த பஞ்சு என்ன பண்ணும்? ஒரு வினாடியில் பறந்துடும். சிறு தேரா कहना நஹி மான்னா, வெறுமனே உனது என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மான்னா भी नहीं चलना, வெறும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள பற்றி கிடையாது. ஏக் शब्द का परिवर्तन சகஜி என்ன? ஒரு வார்த்தையை மாற்றுறது ஈஸி தான் இல்லையா? और फायदा ही है, नुकसान तो है नहीं. அதில் உங்களுக்கு லாபந்தானே தவிர எந்த நஷ்டமும் கிடையாது. தேரா कहने से सारा बोझ बाप को दे दिया. உன்னுடனே சொல்லும் பொழுது அனைத்து சுமைகளையும் பாபாவுக்கு கொடுத்துட்றீங்க. தேரா துமி ஜானே, உங்களத நீங்களே தெரிஞ்சுக்கிங்க. ஆப்ஷன் நிமித்த மாத்திர ஹோ, நீங்கள் வெறுமனே நிமித்தமாக இருக்கின்றீர்கள். இஸ்மே ஃபாய்தா என்ன? இதில் நன்மைகள் தான் இருக்கின்றது அல்லவா? ஞாரே அவர் பரமாத்மா கே பியாரே பன் கயே, நீங்கள் விடுபட்டெல்லாம் ஆகின்றீர்கள், பாபாவுக்கு அன்பானவர்களாகவும் ஆகிவிடுகின்றீர்கள். ஜோ பரமாத்மா கா பியாரே பன்தே ஹே, பாபா சொல்கிறேன், யார் பரமாத்மாவுக்கு அன்பானவர்களாக ஆகின்றார்களோ விஸ்வக்கே பியாரே பன்தே, அவங்க உலகத்துக்கே அன்பானவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். ஆக ஒரு பாபாக்கு யார் அன்பானவர்களாக ஆகின்றார்களோ அவர்கள் உலகத்துக்கே அன்பானவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். சிர் பவிஷ்ய பிராப்தி நெய்ய வர்தமான் பி, பிராப்தி எதிர்காலத்தில் மட்டும் இல்லை, நிகழ்காலத்தில் கூட. ஏக் செகண்ட் மே அனுபவம் கியா பி அவர் கற்க தேக்கோ, ஒரு செகண்டில் அனுபவம் செய்யவும் செய்கிறீங்க, செஞ்சும் பாருங்க. கோய் பி பாத் ஆ ஜாயே தேரா கவுது, என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் சரி உன்னடன்னு சொல்லிடுங்க, மாஞ்சாவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் தேர சமத்துக்கர் கரோ தேக்கோ, அப்போ உன்னோடன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. போஜ் ஹல்கா ஓத்தா என்னையும் ஓத்த, அந்த சுமையானது லைட் ஆகிடுதா இல்லையா நீங்களே பாருங்க. அனுபவம்னா அனுபவம் இருக்கின்றது அல்லவா? சபி அனுபவி பைட்டே ஹோனா, நீங்கள் அனைவரும் கூட அனுபவிகள் தான் அமர்ந்திருக்கின்றீர்கள் தானே. சிர்ஃப் क्या होता है, மேரா மேரா कहने की बहुत आदत है. ஆனால் என்ன ஆகுது, வேற ஒன்றும் கிடையாது. எனது எனது என்பது சொல்கிறது ரொம்ப பழக்கமாயிடுச்சு. 30 ஜென்மக்கு ஆதத், அதுவும் எத்தனை ஜென்மத்துக்கு? 63 ஜென்மத்தினுடைய பழக்கம். தேரா தேரா க ஃபிர் மேரா க தேத்தேவோ, உன்னோடன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோடன்னு சொல்கிறீங்க. மேரா மான்கே, என்னோட நீ ஏற்றுக்கொள்கிறீர்கள். फिर वह बात तो 1 घंटे में 2 घंटे में 1 दिन में खत्म हो जाती है. விஷயம் என்னமோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு நாளில் முடிஞ்சிடும். लेकिन जो तेरे से मेरा किया उसका फल लंबा चलता है. எப்போ உனதை எனதாக ஆக்கி விடுகின்றீர்களோ அப்போ அதனுடைய பலன் ரொம்ப காலத்துக்கு இருக்கும். பாத் ஆதே கண்டே
की होगी. விஷயம் என்னமோ அரை மணி நேரத்துக்கு தான் இருக்கும். लेकिन चाहे पश्चाताप की रूप में அது பశ్చాத்தாபத்தினுடைய ரூபத்திலேயே परिवर्तन करने के लक्ष्य से மாற்றம் செய்ய வேண்டும் என்ற லட்சியத்தோட பாத் பார் ஸ்மிருதிமே ஆத்தி रहती है. அடிக்கடி உங்கள் நினைவில் வந்து கொண்டே இருக்கிறது. இசிலியே ஆகவே தான் பாப் சபி பச்சோं को कहते हैं. பாபா எல்லா குழந்தைகளுக்கும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? अगर मेरा शब्द में प्यार है, आदत है, संसार है, कहना ही है तो मेरा बाबा कहो. எனது என்ற வேர்டு மேலே உங்களுக்கு அன்பு இருக்கிறது, அதுதான் உங்கள் பழக்கமாக இருக்கிறது, உங்களுடைய சம்ஸ்காரமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்க? மேரா பாபா கஹோ, என்னுடைய பாபான்னு சொல்லுங்க. ஆதத் से मजबूर होते हैं ना. ஏன்னா பழக்கத்துக்கு தான் ரொம்ப அடிமையாக இருக்கோம் இல்லையா? तो जब भी मेरा मेरा आए, எங்கெல்லாம் எனது எனது எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ மேரா பாபா கக்க கதம் கருதும், என்னுடைய பாபா அப்படின்னு சொல்லி அதை முடிவடைய செய்து விடுங்கள். அநேக் மேரேக்கோ ஏக் மேரே பாபாமே சமாதோ. அநேக விதமான எனது எனது என்பதை எனது பாபா என்பதில் கரைத்து விடுங்கள். रशिया वाले एक डाल लाते हैं ना, तो डाल में डाल एक डाल हो जाती है. ரஷ்யாலேருந்து வர்றவங்க ஒரு பொம்மை கொண்டு வராங்க. பொம்மைக்குள்ளே பொம்மையாக இருக்குது, ஒரே பொம்மையாயிடுது, ஐஸு. அதே மாதிரி ஆபி ஏக் மேரா சப்தமே அநேக் மேரா சமாதோ. எனது பாபா என்ற ஒரு வார்த்தையில் அநேக விதமான எனது என்பதை முடிவடைய செய்து விடுங்கள். ये कर सकते हो, இது உங்களால் செய்ய முடியுமா? करते हो, செய்ய தான் செய்கிறீங்க. लेकिन ஆனால் கபி கபி மேரே கே விஸ்தார் மே சலே ஜாते. சில நேரம் எனது எனது என்பதில் விஸ்தாரத்தில் போயிடுறீங்க. अभी कभी कभी है सदा मेरा तेरा हो जाए उसमें नंबर वार है. இப்போ அப்பப்போ எப்பொழுதும் எனது உனது என்பதில் नंबर वार ஆகிடுறீங்க. नंबर 1 भी है, A1 भी है और फिर भी पीछे के नंबर भी है. நம்பர் 1 அதாவது A1ஆக கூட இருக்கீங்க, அப்புறம் வரிசைக்கிரமாக நம்பரில் வந்துடுறீங்க. तो होली मनाने आए हो ना, நீங்களாம் ஹோலி கொண்டாட வந்திருக்கின்றீர்கள் தானே. तो यही महामंत्र याद करो. ஆக இந்த மகாமந்திரத்தை எப்போதுமே நினைவில் வைங்க. பாப் கை ஹோலி, பாபாவுடையவராக ஆகிவிட்டோம். பன்கே பரமாத்மா பரிவார் கி ஹோலி, பரமாத்மாவுடைய குடும்பத்தினராக ஆகிவிட்டோம். அர்த்தாத் ஹோகை, ஆகிவிட்டது. तो ஐசி ஹோலி மனை, இந்த மாதிரி ஹோலி நீங்கள் கொண்டாடினீங்களா? அபி கியா கர்னா ஹே. பாபா கேட்குறாங்க, இப்போ என்ன செய்ய வேண்டும்? அபி ஜலானா ஹே யா ஜல் தியா. இப்போ நீங்கள் எரிக்கணுமா இல்லை ஏற்கனவே எரிச்சிட்டிங்களா? इसमें हाने कहते सोच रहे. இதில் எஸ்ன்னு சொல்ல மாட்டேன்றாங்க, யோசிக்கிறாங்க. देखो பாபா சொல்கிறாங்க, பாருங்கள், பக்தி मान में जो भी उत्सव मनाते हैं यादगार है. பக்தி மார்க்கத்தில் எந்த ஒரு உற்சவம் கொண்டாடினாலும் சரி, அது நினைவு சின்னம். लेकिन कुछ கொடுத்த அச்சே बने हुए, கொஞ்சம் ஏதாவது அதில் பொருள் என்பது இருக்கின்றது, அப்படி தான் அது ஆகி இருக்கின்றது. பहले जलाना है फिर मनाना है. முதல்ல எரிக்கணும், அதுக்கப்புறம் தான் கொண்டாடணும். पहले मनाना फिर जलाना नहीं है. முதல்ல கொண்டாடுறது அப்புறம் எரிக்கிறது கிடையாது. पहले भस्म करो, முதல்ல அதை எரிச்சிருங்க. अशुद्धि को, कमजोरी को, बुराई को जलाओ. அசுத்தங்களை, பலகீனங்களை, கெட்டவைகளை எரித்து விடுங்கள். फिर मनाओ, அதுக்கப்புறம் கொண்டாடுங்க. तो आपने तो बहुत पहले जला दिया ना, या अभी भी थोड़ा सा दुपट्टा का कोना रह गया. நீங்கள் ரொம்ப காலம் முன்னாடியே எரிச்சிட்டீங்க, இல்லை இன்னும் உங்களுடைய முந்தானையில் கொஞ்சோண்டு பாக்கி இருக்கிறதா? पांडवों को बुशाट या जो चोला पहनते उसका कुछ कोना रह गया है. பாண்டவர்களுடைய புஷர்ட், அதாவது
அந்த துணியில் ஏதாவது பாக்கி இருக்கின்றதா? சாடிக்கா கோனா துணை ரகியா, சேலையினுடைய ஒரு நுனி இருந்து விடவில்லை தானே? வாஸ்தவமே தேக்கோ, प्रैक्टिकला நீங்கள் பாருங்க, यथार्थमा आत्मिक मनाना और उस मनाने से शक्ति அதின் சுக அனுபவ करना. நீங்கள் ஆத்மீகம் கொண்டாடுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கொண்டாட்டத்தில் உங்களுக்கு சக்தி கிடைக்குது, அது இந்த சுகத்தினுடைய அனுபவம் கிடைக்கிறது. தபி कर सकते हैं जब पहले जला है. அது கூட எப்போ நீங்கள் அனுபவம் செய்ய முடியும் தெரியுமா? முதல்ல நீங்கள் எரித்திருக்க வேண்டும். மனோரஞ்சன் के रूप से मनाना वो अलग चीज़ है. ஒரு என்டர்டெயின்மெண்ட் ரூபத்தில் கொண்டாடுறது தனி விஷயம். ஒருத்த சங்கமேக மௌஜோக்கா யுக். ஏன்னா இந்த சங்கமேகமே எப்படிப்பட்ட யுகம்? மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கான யுகம். இசிலே மனோரஞ்சன் கி ரீதி से भी मनाते और मनाओ. ஆக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் கொண்டாடுறீங்க, கொண்டாடவும் செய்யுங்க. खूब मनाओ, ரொம்ப நல்லா கொண்டாடுங்க நீங்கள். लेकिन ஆனால் பரமாத்மா ரங்கு மே ரங்கு ஜானா, அர்த்தாத் பரமாத்மாவுடைய வண்ணத்தில் நீங்கள் வண்ணம் அடைய வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாப் சமான் பஞ்சானா, பாபாவுக்கு சமமாக ஆகி விடுவது. ஏன் ரங்கு மே ரங்கு ஜானா, இதுதான் பாபாவுடைய தொடர்புல நீங்கள் வண்ணத்தில் வர்றது. ஜெய்சே பாபா அசரீரிய, எப்படி பாபா எப்படி இருக்கார்? அசரீரியாக இருக்கிறார், அவ்யக்தமாக இருக்கிறார். वैसे அதே மாதிரி அசரீரிப்பன் का अनुभव करना हुआ अव्यक्त फरिश्तेपन का अनुभव करना. அதே மாதிரி அசரீரி தன்மையினுடைய அனுபவத்தை செய்வது, மேலும் அவ்யக்த ஃபரிஸ்தானுடைய அனுபவம் செய்வது. யஹ ரங்கு மே ரங்கு ஜானா, இதுதான் வண்ணத்தில் வண்ணம் ஏற்றுவது. ஏன்னா ஹோலினால என்ன பண்ணுவாங்க? வண்ணங்களை தான் பூசுவாங்க. ஆக வண்ணங்களை பூசுவதுன்னா என்ன அர்த்தம்? அசரீரியான பாபாவுக்கு சமமாக அசரீரி ஆகுது, இல்லைன்னா அவ்யக்த பிரம்மா பாபா சமமாக அவ்யக்த ஃபரிஸ்தானுடைய அனுபவம் செய்யணும். இது ரெண்டு தான். கரம் கரோ, செயல்களை செய்யுங்க, लेकिन அவ்யக்த ஃபரிஸ்தா பன்கே காம் கரோ. அவ்யக்த ஃபரிஸ்தா ஆகிட்டு நீங்கள் செயல்களை செய்யுங்க. அசரீரி பன்கி ஸ்திதிக்கா ஜப் சாஹ் தப் அனுபவ கரோ. எப்போ நீங்கள் விரும்பினாலும் சரி அசரீரி ஸ்திதியினுடைய அனுபவத்தை செய்ய வேண்டும். ஐसे मन और बुद्धि आपके कंट्रोल में हो. அப்படி உங்களுடைய மனமும் புத்தியும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். ஆர்டர் கரோ அசரீரி பஞ்சாவ். நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க, அசரீரியாக ஆயிடுங்க. ஆர்டர் கியா और हुआ. ஆர்டர் பண்ணீங்க, அப்படி ஆயிட்டீங்க. ஃபரிஸ்தா பஞ்ச, फरिश्ता ஆகிவிட வேண்டும். जैसे मन को जहाँ से करना चाहो वहाँ सेकंड में स्थित हो जाओ. உங்கள் மனதை எங்கே ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ ஒரு வினாடியில் அங்கு ஸ்திரமாகிவிட வேண்டும். ऐसे नहीं ज़्यादा टाइम नहीं लगना. 5 सेकंड लग गया, 2 सेकंड लग गया. அதில் நேரத்தை அதிகமாக செலவழித்து விடக்கூடாது. 5 வினாடி ஆயிடுச்சு, 2 வினாடி ஆயிடுச்சு. ஆர்டர் में तो नहीं हुआ, कंट्रोल में तो नहीं रहा. ஆர்டர் படி நடக்கலைன்னா கண்ட்ரோலில் இல்லைன்னு தானே அர்த்தம். कैसे भी परिस्थिति हो, எப்படிப்பட்ட பிரச்சனை ஆனாலும் சரி, ஹல்சல் ஹோ, அலைச்சலாக இருந்தாலும் சரி, लेकिन ஆனால் ஹல்சல் மே அசல் ஹோ ஜாவோ, அலைச்சல்ல அச்சலாக ஆடாத அசையாதவர்களாக ஆகிவிடுங்கள். ஐசை கண்ட்ரோலிங் பவர் அப்படிப்பட்ட கண்ட்ரோலிங் பவர் இருக்கின்றதா? या सोचते सोचते अशरीरी हो जाओ, अशरीरी हो जाओ, उसमें टाइम चला जाए. இல்லை யோசிச்சுட்டே இருக்கீங்க, நான் அசரீரி ஆகணும், அதிலே டைம் போயிடக்கூடாது இல்லையா? கை பச்சே बहुत भिन्न भिन्न போஸ் बदलते रहते. சில குழந்தைங்க விதவிதமான போஸ் மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். देखते रहते, பாபா பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். सोचते हैं, யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்க? அசரீரி பண்ணே फिर सोते அசரீரி மன ஆத்ம रूप के सिद्ध होना. அசரீரி ஆகணும். அசரீரின்னு என்ன அர்த்தம்? ஆத்ம ரூபத்தில் சிரித்தாகணும். मैं हूँ तो आत्मा, शरीर तो ही नहीं. நான் ஆத்மா, சரீரம் அல்ல. ஆத்மா ही हूँ, நான் ஆத்மாவே தான். मैं आई ही आत्मा थी, बनना भी आत्मा. நான் வந்ததே ஆத்மாவை, போக
வேண்டியதும் ஆக வேண்டியதும் ஆத்மா. அபி सोच में अशरीरी वही अशरीरी बनने की युद्ध की. இப்படி நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அசரீரி ஆயிட்டீங்களா, இல்லை அசரீரி ஆவதற்கான யுத்தத்தில் இருந்தீங்களா? अपने मन को ऑर्डर किया सेकंड में अशरीरी हो जाओ. எப்போ உங்களுடைய மனதுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அசரீரி ஆகிடுங்கன்னு ஒரு செகண்டில், எத்தோ नहीं कहा सोचो अशरीरी क्या है. இல்லை அந்நேரம் உட்காந்து யோசிச்சுட்ருக்கீங்களா அசரீரின்னா என்னன்னு. கப் பனேங்கே கைசே பனேங்கே, எப்போ ஆகும் எப்படி ஆகும், ஆர்டர் तो नहीं माना है ना. அப்போ உங்களுடைய ஆர்டர் அதை கேட்கவில்லை தானே. கண்ட்ரோலிங் பவர் तो नहीं हुई ना. அப்போ கண்ட்ரோலிங் பவர் இல்லாமல் போய்விட்டது தானே. अभी समय प्रमाण इसी प्रैक्टिस की आवश्यकता है. இப்போ நேரத்திற்கு ஏற்ப ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. பாபாவுடைய மகா வாக்கியத்தில் ரொம்ப முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது இந்த சமைப்பர், ரெண்டாவது சமை அனுசார், மூன்றாவது சமை பிரமான். நேரத்திற்கு ஏற்ப நாம் முயற்சி செய்பவர்களாக இருக்கணும், நேரத்திற்கு ஏற்ப மாற்றத்தை கொண்டு வருவங்களாக இருக்கணும், நேரத்திற்கு ஏற்ப நாம் அனுபவம் செய்பவர்களாக இருக்க வேண்டும், நேரத்திற்கு ஏற்ப நாம் சேமிப்பை செய்பவர்களாக இருக்க வேண்டும். எதை பண்ணாலும் நேரத்துக்கு முன்னாடி செய்யணுமே தவிர நேரத்துக்காக வெயிட் பண்ணவே கூடாது. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, இப்போ இந்த ப்ராக்டிஸினுடைய அவசியம் இருக்கின்றது. அசரீரி ஆகணும்னு கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ஆர்டர் பண்ணாலே போதும், உடனே கண்ட்ரோலில் வந்துடணும். அகர் கண்ட்ரோலிங் பவர் नहीं है तो कई परिस्थिति हलचल में ले आती. எப்போ உங்கள்கிட்ட கண்ட்ரோலிங் பவர் இல்லையோ அப்போ தான் பலவிதமான அலைச்சல்களில் வந்துடுறீங்க. இசிலியே ஆகவே ஏக் ஹோலி சப்துக்கு யாத் கரோ தோ பி டீக். ஒன்று ஹோலி என்ற வேர்டை நினைவில் வச்சாலே போதுமானது. ஹோலி, ஹோலின்னா என்ன அர்த்தம்? பீத்தி, சோ பீத்தி ஆர் ஹோலி பாக்கி பன்கை. ஒன்று முடிஞ்சது அதுவும் ஹோலி, இன்னொன்று ஹோலி பாபாவனுடைய ராக ஆகிவிட்டோம். அவர் கியா பன்கை, அப்போ என்ன ஆகிட்டோம்? ஹோலி அர்த்தாத், ஹோலி அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? பவித்திர ஆத்மா பன்கை, பவித்திரமான ஆத்மாவாக ஆகிவிட்டோம். एक शब्द होली याद करो तो एक होली शब्द के 3 अर्थ यूज करो, वर्णन नहीं करो. பாபா சொல்கிறாங்க, ஒரு ஹோலி அப்படிங்கிற வேர்டுக்கு 3 அர்த்தம் இருக்கிறது, அதை யூஸ் பண்ணுங்க. வெறுமனே வர்மனை செய்கிறாங்க. ஹோலி மானா பீத்தி சோ போய்த்து. ஹோலி அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சிடுச்சு. பீத்தி சோ பீத்தியே ஐசனே சோத்திரோ, முடிஞ்சது தான் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. வர்ணன் கர்த்தே ரோனி, அப்படி வர்ணனை பண்ணிக்கொண்டே இருக்காதீர்கள். அர்த்த ஸ்வரூப்மே ஸ்தித் ஹோ ஜாவோ, அதனுடைய அர்த்தம் மீனிங்கினுடைய ஸ்வரூபத்தில் நிலைத்து விடுங்கள். சோச்சா அவருவா, யோசிச்சிட்டிங்க அப்படியே ஆயிட்டீங்க. ஐசனே சோச்சா தோ சோச்சுமே படுறேன், அப்படி இருக்கக்கூடாது. யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது நெய். ஜோ சோச்சா வோ ஹோகியா பன்கே சித் ஹோகே. என்ன யோசிச்சிங்களோ அப்படியே ஆயிட்டீங்க, அதாவது ஆயிட்டீங்க, சிதமாக ஆகிவிட்டீர்கள். பாபா உடனே ட்ரில்லு கூட பண்ண வைக்கிறார். அபி சமைக்கு பிரமான், இப்போ நேரத்திற்கு ஏற்ப பாருங்கள், மறுபடியும் பாபா நேரத்திற்கு ஏற்பங்க விட யூஸ் பண்ணுறாரு. ஆப் ஹர் நிமித்த பனி உயி, நீங்கள் ஒவ்வொருவரும் கூட நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள். சதா யாதார் சேவை ரெனேவாலி ஆத்மா, எப்போதுமே நினைவு மற்றும் சேவை இந்த ரெண்டுலேயே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள். பரிவர்த்தன் துவரா விஷய பரிவர்த்தன வைப்ரேஷன், சுய மாற்றத்தின் மூலமாக உலக மாற்றத்திற்கான வைப்ரேஷன் பவர்ஃபுல் தீவிர கதிக்கு படனாக, ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் தீவிரமான ஸ்பீட்லேயும் அதிகரிக்க வேண்டும். चारों ओर मन का दुख और अशांति, मन की परेशानी बहुत தீர்க்கத்தை படுற. 4 பக்கங்கள்லேயும் மனசில் துக்கம், அசாந்தி, மனதினுடைய பிரச்சனைகள் ரொம்ப வேகமாக அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. बाप दादा को विषय आत्मा के ऊपर रहम आता है. बाप दादाவுக்கு
உலகத்தில் உள்ள ஆத்மாக்களை பார்க்கும்போது ரொம்ப கருணை வருகிறது. तो आगे जितना दीर्घ से दुखी लहर बढ़ रही है उतना ही आप सुख दाता के बच्चे अपना मनसा शक्ति से मनसा सेवा के सका सेवा से वृद्धि से चारों के सुख के अंजलि का अनुभव कराओ. எப்படி துக்கத்தினுடைய அலைகள் அதிவேகமாக கொண்டிருக்கின்றனவோ அதே மாதிரி நீங்கள் யார்? சுகத்தை வாரி வழங்கக்கூடிய வல்லனுடைய குழந்தைகள். உங்களுடைய மனதின் சக்தியின் மூலமாக, மனதின் சேவையின் மூலமாக, சகாஸ் கொடுக்கிற சேவையின் மூலமாக, உங்கள் விருத்தியின் மூலமாக நாலா பக்கங்களிலும் சுகத்தினுடைய அஞ்சலியை அனுபவம் செய்வீங்கள். பாப்கோ தோ புகார்த்தே ही है. பாபாவை கூப்பிடுறதே எதுக்கு? அழைப்பதே எதற்கு? लेकिन आप पूज्य देव आत्माओं को भी किसी न किसी रूप में पुकारते रहते. அவங்கள மட்டும் இல்லை, பூஜைக்கு தகுந்த தேவ ஆத்மாக்களை உங்களை கூட ஏதாவது ஒரு ரூபத்தில் அழைத்து கொண்டே இருக்கின்றார்கள். தோ ஹே தேவ ஆத்மாயே, பாபா பாருங்கள் நம்மளை விழிக்கின்றார். ஆக நீங்கள் யார்? தேவ ஆத்மாக்கள், பூஜ்ய ஆத்மாயே, பூஜைக்கு தகுந்த ஆத்மாக்கள். अपने भक्त आत्माओं को सकाश दो. தங்களுடைய பக்த ஆத்மாக்களுக்கு சக்திகளை கொடுங்கள். साइंस वाले भी सोचते हैं, साइंटिस्ट கூட என்ன யோசிக்கிறாங்களாம், ஐசி இன்வென்ஷன் நிக்காலே, அந்த மாதிரி ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும். துக் சமாப்த் हो जाए, துக்கமானது முடிவடைந்து விட வேண்டும். சாதன சுக்கிய சாத் துக்கபி தேத்தா. இந்த சாதனங்கள் இருக்குல்ல, இது சுகத்துன் கூட துக்கமும் கொடுத்துடுது. சுக்கி பிராப்தியோ உஸ்கா சோச்சே ஜரூர். ஆனால் இந்த சாதனம் மூலமாக சுகம் மட்டும்தான் அனுபவம் பண்ணணும், கிடைக்கணும், இப்படி அவங்க யோசிக்கிறாங்க கண்டிப்பாக. லேக்கின் ஆனால் சுயனி ஆத்மா விநாசுக்கு அனுபவம் நெய். எப்போ அவங்களுக்குள்ளேயே அழியாத சுகத்தினுடைய அனுபவம் இல்லையோ, துசரோக்க கைசே தே சக்தே, பிறருக்கு எப்படி அவங்களால கொடுக்க முடியும்? லேக்கின் ஆப் சப்கே பாஸ் சுக் கா சாந்தி கா நிஸ்வார்த்த சச்சா பேக்கா ஸ்டாக் ஜமா. உங்களிடம் பாபா சொல்கிறாங்க, உங்கள்னா ஒரு சிலர்கிட்ட மட்டும் இல்லை, உங்கள் எல்லார்கிட்டையுமே கூட சுகத்தினுடைய, சாந்தியினுடைய, பிரதிபலன் எதிர்பார்க்காத உண்மையான அன்பினுடைய ஸ்டாக்கு சேமிக்கப்பட்டு இருக்கின்றது. என்னென்ன? சுகம், சாந்தி மற்றும் உண்மையான அன்பு. பிரதிபலன் எதிர்பார்க்காத சுயநலமற்ற அன்பு, அது கூட டிஃபைன் பண்ணுறார் பாபா. ஜமா है या जितना इकट्ठा करते उतना खर्च हो जाता है. சேமிக்கப்பட்டு இருக்கின்றதா, இல்லை எவ்வளோ சேர்த்திங்களோ அவ்வளோ செலவு பண்ணிட்டீங்களா? ஏபி செக் கரோ, இதை கூட சோதனை பண்ணி பாருங்கள். ஜமா तो होता है लेकिन जमा के साथ खर्च भी तो नहीं होता. சேமிப்பு என்னமோ நடக்கத்தான் செய்து, ஆனால் சேமிப்பின் கூடயே செலவும் ஆகிவிடுகின்றதா? ஜான் கே கஜானை தோ கர்ச் கர்னே சே படுத்தே. இந்த ஞானத்தினுடைய பொக்கிஷங்கள் இருக்கு இல்லையா, இதை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இது அதிகரிக்கும். கம்னி होते, குறையவே குறையாது. अगर बार बार अपने ये स्वभाव संस्कार वाय माया की तरफ से आयु समस्याओं में अपनी शक्तियाँ यूज़ करते हो. பாபா எக்ஸ்பிளைன் பண்ணுறா, நமக்கு சாவதான் கொடுக்குறான், எச்சரிக்கை கொடுக்குறான். அடிக்கடி உங்களுடைய சுபாவம், சம்ஸ்காரம் அல்லது மாயினால் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக உங்களுடைய சக்திகளை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிங்கன்னா ஜமா காக்கா தக்கம் होता है, சேமிப்பு கணக்கு குறைந்து விடுகிறது. தோ செக் கரோ. அதனால் சோதனை பண்ணுங்கள். என்ன சோதனை பண்ணணும்? ஜமா கியா லேக்கின் கர்ச்சு பி கியா, பாக்கி அக்கௌண்ட் கித்தனாரா? சேமிக்க செய்தோமா அல்லது செலவும் செஞ்சோமா, பாக்கி அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது? கமாயா இருக்கா? ஐசா தோ नहीं है. சம்பாதிச்சோ செலவு பண்ணோம் அப்படி இல்லை தானே. 2 दिन कमाया और 1 दिन इतना ही गवाया जो जमा किया हो अभी खर्च करना पड़े. 2 நாள் சம்பாதிச்சோம், ஒரே நாளில் அவ்வளோ இழந்தோம். எதை சேமித்து வச்சுருந்தனமோ அதையும் செலவு பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஐசே அக்கௌண்ட் தோ नहीं है ना. அந்த மாதிரி அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இல்லை தானே. ஐசை
அதே மாதிரி பாபா இன்னொரு உதாரணம் சொல்கிறார். கமார் காயாவா அப்பனே பிரதியில் கதம் கியா. சம்பாதிச்சோம், செலவு பண்ணிட்டோம், அதாவது தனக்காக பயன்படுத்தி அதை முடிவடை செஞ்சுட்டோம். அப்படியா இக்கு ஜனம் கேலே ஜமா கியா கியா. அப்போ 21 ஜென்மங்களுக்காக எதை நீங்கள் சேமிச்சிங்க? ஜமா கி தோ குஷி வத்தி. எப்போ சேமிக்கின்றீர்களோ நிச்சயமாக மகிழ்ச்சி அடைகின்றீர்கள். லேக்கின் ஆனால் கர்ச்சிகா ஹிசாப் நெய் நிக்காலா தோ சமயக்கு தோக்கா மில்ஜே. நம்ம என்ன செலவு பண்ணுறோம் இந்த கணக்கை நீங்கள் எடுக்கவில்லை என்றால் நேரத்தில் நீங்கள் ஏமாற்றப்பட்டு விடுவீர்கள். ஜமாக்கா காத்தாபி தேக்கோ, எவ்வளோ சேமிக்கிறீங்கிறதையும் பாருங்கள். லேக்கின் சாத் அப்பனே பிரதி கர்ச்சு கித்தனா கியா. கூடயே தனக்காக எவ்வளவு பயன்படுத்தினீங்க, யூஸ் பண்ணீங்க, செலவு பண்ணீங்க, அதையும் பாருங்கள். दूसरे कोई गुण दिया, शक्ति दी, ज्ञान का खजाना थे वह खर्चा नहीं है. பிறருக்கு நீங்கள் ஏதாவது குணங்களை கொடுத்தீங்க, சக்திகளை கொடுத்தீங்க, ஞானத்தினுடைய பொக்கிஷங்களை கொடுத்தீங்கன்னா அது செலவு இல்லை. ஜமாக்கே காத்தமே ஜமா होता है. அது சேமிப்பு கணக்கில் சேமிக்கப்பட்டு விடுகின்றது. लेकिन अपने प्रति समय खर्च किया तो खाता खाली हो जाता है. எப்போ உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ அப்போ கணக்கு காலி ஆயிடுது. இசிலியே ஆகவே அச்ச விஷால் புத்தி சே செக்கிங் கரோ. நல்ல விஷாலமான புத்தியில் சோதனை பண்ணுங்க. ஜமா கா காத்தா बहुत लंबा चौड़ा चाहिए. சேமிப்பு கணக்கு ரொம்ப நீளமாக வேணும். है सहज. अगर कदम में पदम जमा करते जाओ तो जमा का खाता अकाउंट बहुत बड़ा हो जाएगा. இது ரொம்ப ஈஸியானது தான். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நீங்கள் பதம் சேமிச்சிங்க ஆனால் அக்கௌண்ட் ரொம்ப அதிகமாகிடும். தோ செக் கரோ. ஆக சோதனை பண்ணுங்க. ஹர் கரம் வா கதம் பிரம்மா சமான் ரகா. என்னுடைய ஒவ்வொரு கர்மமும் என்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் பிரம்மா பாபாவுக்கு சமமாக இருந்ததா? அனுபவியோ. நீங்களாம் அனுபவிகள். जब कोई अच्छा कर्म करते हो तो कर्म का फल उसी समय प्रत्यक्ष रूप में खुशी, शक्ति और सफलता के कारण डबल राइट रहते हो. எப்போ ஒரு நல்ல காரியம் செய்கிறீங்களோ அப்போ அந்த கர்மத்தினுடைய பலன் அந்த நேரமே பிரத்யக்ஷ ரூபத்தில் மகிழ்ச்சி, சக்தி, வெற்றியின் காரணமாக டபுள் லைட்டாக அனுபவம் பண்ணுறீங்க. क्योंकि ஏனென்றால் யாத் ரஹதா பாக்ய சாசே கரம் கியா. ஏன்னா பாபா கூடையே நான் இந்த கர்மத்தை செய்தேன் அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்க. अगर अभी कोई विक्रम होता है तो उसका पश्चाताप बहुत लंबा. இப்பையும் ஏதாவது விக்ரமம் செய்தீர்களானால் அதனுடைய பశ్చాதாபம் ரொம்ப காலத்துக்கு இருக்கும். वैसे अभी विक्रम तो कोई होना नहीं चाहिए. பார்க்க போனால் இப்போ அப்படி எந்த ஒரு விக்ரமும் இருக்கக்கூடாது. ஒருத்தட்ட அபி बीत गया. विक्रम செய்யக்கான நேரம் முடிவடைந்து விட்டது. लेकिन अभी कोई व्यर्थ संकल्प, व्यर्थ कर्म, व्यर्थ बोल, व्यर्थ संबंध संपर्क भी न हो. இப்போ வீணான சங்கல்பங்களோ, வீணான கர்மங்களோ, வீணான பேச்சுக்களோ, வீணான சம்பந்தம் தொடர்புகளோ இருக்கக்கூடாது. விக்ரமத்தை பற்றி பாபா சொல்லலை, வீணானவையிலே இருக்கக்கூடாது. क्योंकि பாபா அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறார். ஏனெனில் வியர்த்த சம்பர்வி பௌத் தேக்கா தேத்த. வீணான சம்பந்தம் தொடர்பு கூட உங்களை ரொம்ப ஏமாத்திடுது. ஜெய்சு சங் வயசு ரங்குலகு ஜாத்தா. எப்படி தொடர்போ அப்படி வண்ணம் வந்து விடுகிறது. கை பச்சை படு சத்துர. சில குழந்தைங்க ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரவங்களாக இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? हम तो संग नहीं करते लेकिन वह मेरे को नहीं छोड़ते. நாங்கள் ஒன்றும் அவங்க தொடர்பில் போகிறதில்ல, ஆனால் அவங்க எங்களை விட மாட்டேன்றாங்க. மைனே கருத்து வைனே छोड़ते. நாங்கள் ஒன்றும் செய்கிறதில்ல, ஆனால் அவங்க எங்களை விடுறதில்ல. தோக்கி கிணறா கருணா நெய்யாத்தா. பாபா கேட்குறாங்க, ஒதுங்கி போகிறது உங்களுக்கு வரலையா? அகர் கோய் புரி சீஸ் தோ தோ ஆப் லேத்தே கியூ. யாராவது ஒரு கெட்ட பொருளை கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஏன் வாங்குறீங்க? லேனே வாலா நெய் லேகா தோ தேனே வாலா கியா கரேகா. வாங்குறவங்க வாங்கலைன்னா கொடுக்குறவங்க என்ன செய்வாங்க? இசிலியே
ஆகவே व्यर्थ சம்பந்தம் சம்பர்பி அக்கௌண்ட் காலி कर देना. வீணான சம்பந்தம் வீணான தொடர்பு இந்த அக்கௌண்ட்டை காலி பண்ணுங்க. उसी समय अंदर दिल में आता भी है, दिल खाता है करना नहीं चाहिए. அந்த நேரம் இதயத்தில் வருதான், இதயம் அறிக்கைதான், இது நம்ம செய்யக்கூடாது. करना नहीं चाहिए फिर भी कर लेते. செய்யக்கூடாதுன்னு தெரியுது, ஆனாலும் செஞ்சிடுறீங்க. सुनना नहीं चाहिए लेकिन सुना दिया तो क्या करूं. நான் கேட்க விரும்பலை, ஆனால் அவங்க சொன்னாங்கன்னா நான் என்ன பண்ணுறது. लेकिन अगर पुरुषार्थी हो तो व्यर्थ कर्म भी न हो. நீங்கள் புருஷார்த்தி என்றாலும் என்ன அர்த்தம், வேஸ்ட் கர்மம் கூட இருக்கக்கூடாது. அல்பேல हो तो बात ही छोड़ो. சோம்பேறித்தனத்துக்கான விஷயத்தையே விடுங்க. फिर तो आराम से सो जाओ, திரேதாமே आ जाना. வேறு ஒன்றும் இல்லை, நன்னா தூங்குங்க. நீங்கள் திரேதால வந்துட்டு போங்க. लेकिन अगर पुरुषार्थ है, அப்போ உங்களுக்கு இந்த புருஷார்த்தம் இருக்கின்றது என்றால் उसी समय दिल में आता है, दिल खाता है ये नहीं करना चाहिए, फिर भी करते हैं तो बाप दादा तो कहेंगे ही. இதயத்தில் வருது இதை செய்யக்கூடாதுன்னு, ஆனாலும் நான் செய்கிறேன். அதனால் பாப்தாதா என்ன சொல்கிறார், ஆயிஷா பச்சோக்கு பி கமால். இந்த மாதிரி சொல்ல குழந்தைய அதிசயம் பண்ணுறாங்க. நான் சாத்தவே கருத்தே रहते, விரும்பாவிட்டாலும் கூட செய்து கொண்டே இருக்கிறார்கள். தில் காத்தா रहता, மனசை அரித்து கொண்டே இருக்கிறது. சுந்தே भी रहते, करते भी रहते, கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள், செய்து கொண்டும் இருக்கிறார்கள். तो बहुत पावरफुल आत्मा है. நீங்கள் என்ன ரொம்ப சக்திசாலியான ஆத்மாக்களா. इसीलिए ஆகவே व्यर्थ के ऊपर भी चेकिंग अटेंशन से करो. வேஸ்ட்டுக்கும் மேலே கூட உங்களுடைய சோதனைகளை கவனமுடன் செய்யுங்கள். அச்சா, நல்லது. चारों ओर के होलीस्ट ஆத்மாய், நாலா பக்கங்களிலும் உள்ள होलीस्ट ஆத்மாக்களுக்கு சதா ஹையஸ்ட் ஸ்திதி में स्थित रहने वाले ஹையஸ்ட் ஆத்மாய், எப்போதும் ஹையஸ்ட் ஸ்திதியில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ஆத்மாக்களுக்கு சதா சர்வ கஜானி से संपन्न ரிச்சஸ்ட் ஆத்மாய், எப்போதும் அனைத்து பொக்கிஷங்களிலும் சம்பன்னமாக இருக்கக்கூடிய ரிச்சஸ்ட் ஆத்மாக்களுக்கு. ஆக ஹோலியாக இருக்கக்கூடிய ஹோலியஸ்ட்டு, ஹையஸ்ட் ஸ்திதியில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட்டு, அனைத்து பொக்கிஷங்களிலும் சம்பன்னமான ரிச்சஸ்ட். சதா हर कदम में पदम जमा करने वाली, ஒவ்வொரு அடியிலையும் பதம் சேமிக்கக்கூடியவர்கள். பாப் சமான் பண்ணே வாலே சிரேஷ்ட ஆத்மாய், பாபாவுக்கு சமமாகக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்கள். சதா ரஹம்தே, எப்பொழுதும் கருணை இதயமுடையவர்கள். ஷமாக்கே சாகர்கே பச்சே, மன்னிக்கும் கடலினுடைய குழந்தைகள். மாஸ்டர் ஷமா கர்னே வாலே ஆத்மே, மாஸ்டர் மன்னிக்கக்கூடிய குழந்தைகள் ஆத்மாக்கள். विश्व के दुखी आत्मा को सका द्वारा सुख शांति की अंजलि देने वाले आत्मा है. உலகத்தில் இருக்கக்கூடிய துக்கமான ஆத்மாக்களுக்கு சக்திகளை கொடுத்து சுகம் சாந்தியினுடைய अंजलिயை கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு हर समय अपने जमा के खाते में भरपूर रहने वाली अति तीव्र पुरुषार्थी आत्माओं को ஒவ்வொரு நேரத்திலையும் சேமிப்பின் கணக்கை நிறைந்திருக்கக்கூடிய தீவிரமான புருஷார்த்தி ஆத்மாக்களுக்கு பாப் தாதா கா யாத் பியார் அவர் நமஸ்தே, பாப் தாதாவுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. எப்படி பாருங்கள், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி மாதிரி முழு அவ்வக்த வாணியினுடைய சாரத்தை பாபா அன்பு நினைவுகளில் எப்படியெல்லாம் கொடுக்குறார் பாருங்கள். யார் ஹோலியஸ்ட்டு, ஹோலியாக இருக்கிறதுல ஹோலியஸ்ட்டு. யார் ரிச்சஸ்ட்டு, எல்லா பொக்கிஷங்கள்லையும் சம்பன்னமாக இருக்கிறவங்க ரிச்சஸ்ட்டு. ஹையஸ்ட்டு யார், ஹையஸ்ட் இதில் இருக்கக்கூடியவங்க ஹையஸ்ட்டு. அதோட பாபா விடாமல் ஒவ்வொரு அடியிலையும் சேமிப்பை செய்யக்கூடியவர்கள். அவங்க தான் பாப் சமான ஆகக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்கள். பாபா எப்படி கருணை கடலாக இருக்கின்றாரோ அதே மாதிரி மன்னிக்கும் தன்மையுடைய ஆத்மாக்கள். உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுடைய துக்கத்தை தன்னுடைய சகாஷ் மூலமாக சுகம் சாந்தியினுடைய அஞ்சலி கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு
ஒவ்வொரு நேரத்திலையும் கூட இந்த சேமிப்பு கணக்கை நிறைத்திருக்கக்கூடியவர்கள் தான் தீவிரமான புருஷார்த்திகள். அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. நீ பாபா வரதானம் கொடுக்குறாங்க. होली शब्द के अर्थ को जीवन में लाकर होली என்ற வார்த்தையின் பொருளை வாழ்க்கையில் கொண்டு வந்து புருஷார்த் के स्पीड को तेज करने वाले தன்னுடைய முயற்சி இருக்கு இல்லையா, ஆன்மீக முயற்சி, அதனுடைய ஸ்பீடை அதிகரிக்கக்கூடிய தீவிர புருஷார்த்தி பாவ தீவிர புருஷார்த்தியாக ஆகுங்கள். தீவிர புருஷார்த்தினா யார்? புருஷார்த்தினுடைய ஸ்பீடை தீவிரமாக்கக்கூடியவர்கள். புருஷார்த்தத்தினுடைய ஸ்பீடை தீவிரமாக்கணும்னா என்ன செய்யணும்? ஹோலி என்ற வார்த்தையினுடைய மீனிங்கை வாழ்க்கையில் கொண்டு வரும். ஆக எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு, இது எல்லாத்துலேயும் ஹோலியாகவும் இருக்கணும், ஹையஸ்டாகவும் இருக்கணும், ரிச்சஸ்டாகவும் இருக்கணும். होली अर्थात होली अपने என்ன அர்த்தம்? जो बात हो गई बीत गई उसको बिल्कुल खत्म कर देना. எந்த விஷயம் முடிவடைந்து விட்டதோ அதுக்கு முடிவடைய செய்யுங்கள். बीती को बीती कर आगे बढ़ना यही होली मना. முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுன்னு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும். அதுதான் ஹோலி கொண்டாடுவது. बीती हुई बात ऐसे महसूस हो, எது ஒன்று முடிஞ்சிடுச்சோ அந்த விஷயம் அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவத்தில் வரணுமா? ஜெய்சே பஹுத் புராணி கோய் ஜனம் கி பாத் ஹை, பல ஜென்மத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்படின்னு அனுபவமாகணும். ஜப் ஐசி சிதி ஹோ ஜாத்தி ஹை, எப்போ உங்கள் மனநிலை அந்த மாதிரி ஆகிடுதோ தப் புருஷார்த்துக்கு ஸ்பீட் தேஜ் ஹோத்தி, அப்போ தான் உங்களுடைய புருஷார்த்தத்தினுடைய ஸ்பீடு ரொம்ப அதிகரிக்கின்றது. तो ஆக अपनी या दूसरों की बीती हुई बातों को தனதாக இருந்தாலும் சரி பிறருடைய நடந்து முடிந்துவிட்ட விஷயங்களை கவி சிந்தன்மையில ஒரு பொழுதும் உங்கள் மனசில் கொண்டு வராதிங்க, சிந்தனையில் கொண்டு வராதிங்க. சித்து பர் நெய் ரக்கணும், மைண்டில் வைக்காதீங்க. வர்ணன் தோ கவி நெய் கரண, வர்ணனை ஒரு பொழுதும் நீங்கள் செய்யவே கூடாது. தபுஹி, அப்பொழுது தான் தீவிர புருஷார்த்தி பன் சகேங்கே, தீவிரமான புருஷார்த்தியாக ஆக முடியும். ஆக தீவிரமான புருஷார்த்தி ஆகணும்னா என்ன செய்யணும்? ஒன்று, தன்னுடைய கடந்து முடிந்த விஷயங்களை நம்மளுடைய சிந்தனையிலையும் கொண்டு வரக்கூடாது, சித்திலையும் வைக்கக்கூடாது. அதே மாதிரி பிறருடைய கடந்து முடிந்த விஷயங்களை நம்ம சித்திலையும் வைக்கக்கூடாது, சிந்தனையிலையும் கொண்டு வரக்கூடாது. வர்ணனைக்கான பேச்சே கிடையாது. பாபா எவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்க. நான் வர்ணனை கூட பண்ணிடுறோம், ஆனால் பாபா சொல்ல வர்ணனைக்கான பேச்சே கிடையாது. நல்லது. இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. மேரே பன்கே அநேக் ரிஸ்தோं को समाप्त करना ही फरिश्ता बनना है. எனது என்ற அநேக விதமான சம்பந்தங்களை முடிவடைய செய்வது தான் ஃபரிஸ்தா ஆவது ஆகும். ஆக இன்னைக்கு பாபா என்ன சொன்னாங்க? ஹோலி என்ற வார்த்தையினுடைய அர்த்த சொரூபத்தில் இருப்பது என்றால் என்ன அர்த்தம்? பாபாவுக்கு சமமாக ஆவது. ஆக இன்னைக்கு பாபா நம்மளை எப்படி பார்க்குறார்? ஹோலியஸ்டாக பார்க்குறார், ஹையஸ்டாக பார்க்குறார், ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்டாக பார்க்குறார். ஏன்னா நீங்கள் ஹோலி, தூய்மையானவர்கள், உலகத்தில் மகான் ஆத்மாக்கள், தர்ம ஆத்மாக்கள் கூட தூய்மையாக இருக்காங்க. ஆனால் உங்கள் தூய்மை அவங்க தூய்மை டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய தூய்மை எப்படிப்பட்டது? தன், மன், தன், சம்மன், சம்பர்க் கூட ஆத்மா கூட பவித்திரமாக ஆகிவிடுகின்றது. அதனால தான் நீங்கள் ஹோலியஸ்ட்டு, நீங்கள் ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்டு. ஏன்னா அனைத்து பொக்கிஷங்கள்லையும் நீங்கள் சம்பன்னமாக இருக்கின்றீர்கள். இப்போ மட்டும் இல்லை, பல ஜென்மங்களுக்கு நீங்கள். அதனால தான் உங்களை மாதிரி ரிச்சஸ்ட் த வேர்ல்டு உலகத்தில் யாராலையுமே ஆக முடியாது. அதுக்கு பாபா இன்னொரு அழகாக சொல்கிறாரு, ஹர் கதமே பதம், ஒரு அடியிலையும் நீங்கள் பதம் சேமிக்க கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். அதுக்கு கூட நமக்கு சூக்ஷமான செக்கிங் ஒன்று சொன்னாங்க. நீங்கள் சேமிக்கிறீங்க, அதில் கொஞ்சம் செலவழிச்சிடுறீங்களா, இல்லை
சேமிக்கிறத பூரா செலவு பண்ணிடுறீங்களா, இதையும் நீங்கள் செக் பண்ணணும். ஆனால் ஒவ்வொரு அடியிலையும் நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு எல்லாமே பாபாவுக்கு சமமாக இருக்க வேண்டும். பாபாவுக்கு சமமாக இருந்தாலும் என்ன ஆகிடும்? ஜமா சேமிப்பு என்பது ஏற்பட்டுவிடும். 100 மலை போன்ற இமாலய போல பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, அது கூட ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். மலை கூட பஞ்சா ஆகிடும், கடுகா கூட ஆகாதுங்கிற. ஏன்னா கடுகு கூட கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், பஞ்சினா தான் வெயிட் இருக்கா, ஒரு செகண்டில் அது பறக்க ஆரம்பிச்சிடும். அது எப்போ பாசிபிள்? எனது என்பதை விட்டுடணும். நீங்கள் நினைக்கிறீங்க எனது என்னுடைய சன்ஸ்காரத்தில் இருக்குது, 63 ஜென்ம சன்ஸ்காரத்தில் இருக்குது, என்னுடைய பழக்கமாக இருக்குது, என்னால் அதை விட முடியாது, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் மேரா எங்கே வைக்கணும்? பாபாவில் வைக்கணும். மேரா பாபான்னு சொல்லிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக 100 இமாலய மலை போன்ற பிரச்சனை கூட பஞ்சு மாதிரி ஆகிடும். அதுக்கான வழி பாபா சொல்லிவிட்டேன். நல்லது. ஓம் சாந்தி. தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி, தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி, ஞானத்தை கையிலேந்தி உயர் ஞானத்தை கையிலேந்தி நானும் ஓடி வந்தேன் உந்தன் மடியை நாடி, நானும் ஓடி வந்தேன்
என்ன நாம் கொடுக்குறோமோ அதையே நாம் திரும்பி பெறுவோம். இது எழுதப்படாத இயற்கையின் சட்டம். அப்போ ஏன் நாம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடாது? You get back what you give is an eternal law. Why not give happiness